பாலக்காடு கொல்லங்கோடு தெக்கிஞ்சிராவைச் சேர்ந்த நிமிஷா பிரியா தற்போது ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள சிறையில் உள்ளார். மரண தண்டனையை தவிர்ப்பதற்கான அனைத்து சட்ட வழிகளும் மூடப்பட்டு விட்டதால் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற ஒரே வழி கொல்லப்பட்ட ஏமன் குடிமகனின் குடும்பத்தினர் அவருக்கு மன்னிப்பு வழங்குவதுதான். இதற்கான விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொலை சம்பவம் ஜூலை 2017 நிமிஷா பிரியா ஏமனில் பணிபுரிந்த போது நடந்தது. நிமிஷா பிரியா ஜூலை 2017 ஏமன் குடிமகன் அப்துல் மஹ்தியை கொன்று அவரது உடலை தங்கள் வீட்டின் மேலே உள்ள தண்ணீர் தொட்டியில் மறைத்து வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் நிமிஷா பிரியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு 2018 ஏமன் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. ஏமன் ஜனாதிபதி ரஷாத் அல் அலிமி முன்னதாக மரண தண்டனைக்கு அனுமதி அளித்திருந்தார். நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமா குமாரி டலாலின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க ஏமன் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.